நாம் 15வது பயணத்துக்குள்ளே கடந்து போவோம். குறிப்பாக இந்த பயணத்தினுடைய ஆரோகண சங்கீதத்தை நாம் கவனிப்போம். இந்த கடைசி பயணத்துக்கு பேர் ஜேர்னி ஆஃப் ரெஸ்ட். அது ஓய்வின் பயணம், ஜேர்னி ஆஃப் ரெஸ்ட். இதுக்கு நாம் பயன்படுத்தின வேத பகுதி ஆதியாகமம் 25:7 முதல் 10 வரை. ஆதியாகமம் 25:7 முதல் 10 வரைக்கும் தான் அந்த ஆபிரகாமுடைய அந்த ஓய்வின் பயணம், ஜேர்னி ஆஃப் ரெஸ்ட். அதாவது பெயர்சபாலிருந்து ஹெப்ரோனில் தான் அவர் அடக்கம் பண்ண இடம். அவர் மரித்த இடம் பெயர்சபா, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் வந்து ஹெப்ரோன். அங்கே இருந்த மக்பேலா தான் அடக்கம் பண்ணப்படுகிறார். ஆகவே அவருடைய கடைசி பயணம் ஓய்வின் பயணம். எங்கே நோக்கி போகிறார்னா மக்பேலா குகையை நோக்கி போகிறார். அந்த பயணம் ஏறக்குறைய 50 மைல் செய்தாங்க. நம்ம கடந்த முறை கவனித்தோம். ஆபிரகாமுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால், அவர் மரணத்துக்கு முன்னாடியே அவர் என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அதை முழுமையாக செய்து முடித்து விட்டார். சாராள் இறந்த உடனே என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 25:5-6 வசனங்கள். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். என்ன பண்றாரு? தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த உச்சக்கட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் அவருடைய மரணத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு? ஈசாக்குக்கு தன்னுடைய ஆஸ்திகளை கொடுத்தார். மற்றவங்களுக்கு வெகுமதிகளை கொடுத்து என்ன பண்றாரு? கிழக்கு தேசத்துக்கு அனுப்பிட்டார். யார் எங்க இருக்கக்கூடாது? கானானுக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன பண்ணுங்க? கிப்ஸ் கொடுத்து என்ன அனுப்பிட்டார். ஏன்? வாக்குத்தத்த பூமி ஈசாக்குக்கு மாத்திரம்தான் சொந்தம். ஒருவேளை இவங்களை அந்த அவங்களுக்கு பொருளை கொடுத்து கிழக்கு தேசத்துக்கு அனுப்பாம இருந்திருந்தா, ஆபிரகாம் செத்த பிறகு எனக்கு இன்னைக்கும் பாலஸ்தீனா சண்டை நடக்கல அப்படின்னா, ஆபிரகாம் ஒரு வாய்ஸ் டிசிஷன், ஒரு நல்ல புத்திசாலித்தன தீர்மானம் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் மரிப்பதற்கு முன்பாகவே காரியங்களை செட்டில் பண்ணிட்டார். ஈசாக்குக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அவன் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆக அவனுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா வாக்குத்தத்த தேசம் அவனுக்கு தான். மற்றவங்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது? அவர்கள் மாம்சத்தில் பிறந்தவர்கள், இவன் வாக்குத்தத்தத்தில் பிறந்தவன். ஆகவே அவங்க என்ன பண்றாரு? பரிசுகளை கொடுத்து வெளியே அனுப்பிவிட்டார். பின்னாடி நாளில் வாக்குத்தத்த பூமிக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அவர் வெளியே அனுப்பிவிட்டார். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் மரிக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள செட்டில் பண்ணதை பண்ணவே மாட்டாங்க. அவங்க இறந்த பிறகு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தெருவில் சண்டை போட்டு நடப்பாடு. அந்த வாய்ஸ் ப்ரொவிஷன் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. ஏன்? ஆவிக்குரியவர்களுக்கே இல்லை. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது இல்லை. சாகர வரைக்கும் என்கிட்ட இருக்கணும் தப்பு இல்லை. அவங்களுக்கு அப்புறம் பிள்ளைகள் வந்து நாளைக்கு அவன் பிரச்சனை பண்ணவே கூடாதுல்ல. ஆனால் ஆபிரகாம் அவருடைய அந்த கடைசி பயணத்துக்கு முன்பாக அவர் ப்ரிப்பேர்டாகவே இருக்கிறார். பாருங்க, 5-6 வசனத்தில் வாசித்தோம். அனுப்பிவிட்டான். 7ஆம் வசனம் வாசிங்க. 25. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். கவனிச்சிங்களா? அவன் முடிக்கிறான் வாழ்க்கையை. 6ஆம் வசனத்தில் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாரு. 7ஆம் வசனத்தில் அவருடைய எண்டு வந்துருச்சு பாருங்களேன். அப்படியான அந்த காலத்துக்கு முந்தி அவருடைய பின்னாடி வரப்போகிறது ஒன்று அவர் எதிர்பார்த்து அதுக்காக காத்திருந்து என்ன செய்கிறாரு? பிள்ளைகளுக்கு நடுவே நாளைக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக இருக்கும்போதே என்ன பண்ணுறான்? ஒரு வாய்ஸ் ப்ரொவிஷன். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லி அனுப்புவார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னா. இஸ் நாட் ப்ரிப்பேர்ட். முதுகில் ஒரு பெரிய வியாதி வந்து மரணத்துக்கு கிட்ட இருக்கிறாரு. அந்த மரணத்துக்கு கிட்ட இருக்கிறவருக்கு கூட என்ன தோணலை? தனக்கு பின்னாடி பிரச்சனைகள் வரக்கூடாது, காரியங்களை செட்ரைட் பண்ணணும்னு அவருக்கு தோணலை. பாருங்களேன், 38 ஏசாயா 38:1 வாசிங்க தம்பி. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரணத்துக்கு கிட்ட இருக்கும்போது கூட எசேக்கியாவுக்கு என்ன தோணல? காரியங்களை செட்ரைட் பண்ணணும் தோணல. பாருங்களேன். அப்படியா நீங்கள் நானும் ஒரு ஆவிக்குரிய பயணத்தை, பரலோக பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன இருக்கணும் தெரியுங்களா?
நமக்கு பின்னாடி சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலும் சரி, பிரச்சனைகள் வராதபடி காரியங்களை அந்தந்த காலத்தில் சரியாக செய்ய வேண்டும். அந்தந்த காலத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களை தீர்மானம் எடுத்து செய்யலைன்னா பின்னாடி நம்மளால் நினச்சா கூட செய்ய முடியாத காலங்கள் வரும். நான் எப்போதுமே எனக்கு யோசித்து போயிடுது. அப்புறம்னு ஒன்று யோசிக்கிறது தெரியுங்களா, பெரும்பாலும் நிறைய விஷயம் செய்ய முடியாமலே போயிடும். இப்போ தோணுது ஒன்று செய்யணும்னு நினச்ச உடனே செய்யலைன்னா என்ன ஆகுதுங்களா, மறந்தே போயிடுது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா, ஐயோ அப்போ பண்ணியிருந்தா அதுக்கு வேல்யூ வேறு, இப்போ செய்தால் அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். எதை நாம் ஆவிக்கிற அட்லீஸ்ட் டிசம்பர் வந்திருக்கோம்ல, கடைசியில் ஒரு தீர்மானம் எடுங்க. இனிமேல் அப்புறங்கிற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லைன்னு தீர்மானம் பண்ணலாமே. 2014 எத்தனை தீர்மானம் வச்சுருக்கீங்களோ தெரியாது, எப்படியும் 3 நாள் தான், அப்புறம் காற்றுல பறக்க போகிறது தான். அதனால் இப்போ யோசித்து பாருங்கள், இனிமேல் நான் இப்போ செய்யணும்னு நினைக்கிறேன், இது தேவ சித்தம், இது கர்த்தருக்கு பிரியமானதுன்னு தோணுனா உடனே செய்யுங்க. திட்டமிடுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நிறைய ஹேண்டிகேப்ஸ் வரும், நிறைய தடைகள் வரும், ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரும்போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஆண்டவர் சித்தம் இல்லை போல இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். சரி, கவனிங்க, காரியங்களை செட்டரைட் பண்ணணுன்னா அந்தந்த நேரத்தில் செய்தாதான். நல்லா யோசித்து பாருங்கள். ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, அப்புறம் தள்ளி வைக்கும்போது மறந்துட்டா பின்னாடி ஒரு வேதனை இருக்குல்ல நம்ம மனசுக்குள்ளே, இதை செய்துட்டு தான் நல்லா இருந்திருக்குமே. அந்த பெயின் வராமல் இருக்கணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்டிப்பாக எனக்கு நான் ஒரு கெட்ட வார்த்தைன்னா இதுனா அப்புறம் தான் வச்சுருக்கேன். அப்புறம் என்பது என்னுடைய டிக்ஷனில் கெட்ட வார்த்தை. அப்புறம் செய்யலாம்னு நினச்சி எத்தனை காரியத்தை விட்டுருக்கிறேன். ஆமாம், நிறைய காரியத்தை நான் மறந்துருக்கிறேன். அப்புறம் பின்னாடி யோசனை வரும்போது இப்போ செய்தால் அது பிரயோஜனமாக, அது கான்டெக்ட் சரியாக இருக்காது. அப்போ செய்திருந்தது ஆப்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ செய்தால் அது காலந்தாழ்ந்து செய்யும்போது அதுக்கு வேல்யூவே இருக்காது. அதில் அப்போ செய்திருக்கலாமே, அதை திரும்பி நம்மளால் மாற்றவே முடியாதுல்ல. ஆபிரகாம்ட ஒரு நல்ல பாடம், அந்த ஜேர்னி ஆஃப் ரெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் தெரியுங்களா, ஹி மேட் அ வாய்ஸ் ப்ரொவிஷன். யார் யாருக்கு என்ன செய்யணும், யார் யாரை எங்கே செட்டில் பண்ணணும் பண்ணிட்டான், அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். ஈசாக்கு கூட பிரச்சனை வரக்கூடாது, நாளைக்கு வாக்குத்தத்த பூமிக்காக என்ன பண்ணுறான், சென்ட் தம் ஃபார் அவே ஈஸ்ட். எல்லாம் கிழக்கு அனுப்பிட்டான், போங்கப்பா, காசெல்லாம் கொடுக்குறேன், பணத்தை கொடுக்குறேன், இடத்த காலி பண்ண. அதனால் எசேக்கியா ராஜா பாருங்கள், மிக நல்ல ராஜா, யூதாவின் நல்ல ராஜாக்கள் அவர் ஒருவர். ஆனால் அவருக்கு என்ன இல்லை, வீட்டு காரியங்களை செட்டரைட் பண்ணல, வியாதியாக இருக்கிறாரு, ராஜபுழுவை வந்திருக்குது, பிழைக்கிறவன் யாரும் இல்லை. அந்த காலகட்டத்தில் அவனுக்கு வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கும்போது கூட அதை செட்டரைட் பண்ணணும்னு தோணலை. பாருங்க, நீங்கள் நான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இதுக்கு சமம். இது என்ன தெரியுங்களா, இந்த ஆபிரகாம் ஒரு வாய்ஸ் டெசிஷன் எடுத்து, ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து அவன் கர்த்தருக்குள் போய் அடக்கம் பண்ணப்பட்டதுனால அவரே ஒரு நாள் என்ன ஆகிட்டா தெரியுங்களா, அவருக்கு ஜேர்னி என்ன பேர், ஜேர்னி ஆஃப் ரெஸ்ட். ஆனால் ஒரு நாள் அவரே he became a place of rest. லூக்கா 16:23 வாசித்து பாருங்க. ஆபிரகாமின் மடி, ஆபிரகாம் மடி என்னாச்சுது, இஸ்ரவேலுக்கு ஒரு இளைப்பாறுதல் இடமாவே மாறி போச்சு. பாருங்களேன், ஆபிரகாம்ஸ் பூசம் என்பது லூக்கா 16:23 ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்னு போட்டிருக்கு இல்லையா. 16:23 வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அந்த ஆபிரகாம் மடி என்பது லிட்டரலா ஒரு குழந்தை அப்பா மடியில் உட்கார்ந்துருக்க மாதிரி இல்லை. அவர்கள் மேலே இருக்கிற அந்த மேல் பாதாளத்துக்கு யூதர்கள் கொடுத்திருந்த பேர் என்னன்னா, ஒரு தகப்பனுடைய மடி என்ற அர்த்தம் இல்லை, ஏப்ரஹாம்ஸ் பூசம். அப்படின்னா ஆபிரகாம் இளைப்பாறுதலுக்குள்ள போனது மாத்திரமல்ல, he became a place of rest. சரியான ஓய்வின் பயணத்தை மேற்கொண்ட ஆபிரகாம் இப்ப என்னவா மாறி போயிட்டாரு, மற்றவர்களுக்கு இளைப்பாறுகின்ற ஒரு இடமாவே மாறிட்டாரு. அப்ப தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது மாத்திரம் நோக்கம் அல்ல, நம்மை கொண்டு அநேகருக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதும் தேவனுடைய நோக்கம். God wants to make us as a place of rest. நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு நான் அடிக்கடி சொல்வேன், எபிரேயர் 3:6 நாம் வீட்டுக்கு போகல, வீடாக இருக்க போகிறோம். எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ வீட்டுக்கு மேற்பட்டவராய், அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். அப்ப நாம எங்க போகல, வீட்டுக்கு போகல, நாம யாரா இருக்க போறோம், வீடாகவே. இயேசுக்கே நம்ம வீடா இருக்காக போறோம்னு சொன்னா நாம் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல, மரம் என்ன பண்ண போறோம், நாமே ஒரு இளைப்பாறுதலாக இருக்க போகிறோம். அப்படின்னா அந்த பரலோக பயணத்தை நாம் கற்றுக்கொள்ளணும், புனித பயணத்தை கற்றுக்கொள்ளணும். 15வது கடைசி படி என்ன சொன்னா, நாம் வாழும்போது எப்படி இருக்கணும் தெரியுங்களா, அந்த இளைப்பாறுதலுக்கு ஆயத்தம் உள்ளவங்களாவே இருக்கணும்.
அந்த இளைப்பாறுதலில் போகும்போது எனக்கு பின்னாடி ஒரு கமோஷன் இருக்கவே கூடாது, ஒரு குழப்பமே இருக்கக்கூடாது. நான் பாஸ் பண்ணி போனால் என்ன ஆகணும் யோசிச்சு பாருங்க. ஒரு மோசை பாஸ் பண்ணி போனால் அங்கே ஒன்றும் வேக்கன்சி இல்லை, ஒரு ஜாஷுவா எழுப்பிட்டான் பாருங்களேன். அங்கே என்ன இல்லை, ஒரு வேக்கண்ட் இல்லை. அந்த வேக்கண்ட் இருந்தால் தானே நான் நீ சண்டை போட்டிருப்பாங்க. அப்படி என்ன பண்ணாதீங்கன்னா அந்த இளைப்பாறுதலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கத்த சொல்லிட்டார், உனக்கு முன்னாடி நிற்க நூனின் குமார் யோசுவா, அவனை அபிஷேகம் பண்ணு, உனக்கு பின்னாடி அவன் தான் என் மந்தையை நடத்துவான். மோசே கேட்பார் கத்துட்ட, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொண்டீங்கன்னா இஸ்ரவேல் என்ன ஆகக்கூடாது, மேய்ப்பன் இல்லாத மந்தையாக ஆகிவிடக்கூடாது. வாசிங்க என்னாகமம், அந்த வசனத்தை எடுத்தவங்க யாராவது வாசிங்க, ஞாபகம் இருக்க அந்த வசனம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு. என்ன பேர்டன் பாருங்களா அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. யாரை கொண்டு வந்து நுழைக்கல, அவங்க பிள்ளைகளை கொண்டு வந்து நுழைக்கல பாருங்களேன். அதில் எனக்கு முன்னாடி இவன் தான் அப்படி கொண்டு நுழைக்காம என்ன பண்றாரு, கர்த்தர் எப்படி வேண்டாரு பாருங்களேன். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். ஸோ எவ்வளவு அழகாக தீர்மானம் பண்ணுறார் பாருங்களேன். அவருக்கு பின்னாடி அவர் சந்ததியை உள்ள கொண்டு வந்து நுழைக்கல, மரம் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, ஆளையும் அவர் செலக்ட் பண்ணலை. ஒரே ஒரு பாரம் என்ன, நான் போன பிறகு இஸ்ரவேல் என்ன ஆகிடக்கூடாது, மேய்ப்பன் இல்லாத மந்தையாக மாறிவிடக்கூடாது. ஆகவே என்ன பண்ணுங்க, ஆவிகளின் தேவமே என்ன பண்ணுங்க, ஒருவனை அவங்க மேல் அதிகாரியை ஏற்படுத்தும். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபையனத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. என்ன பண்ண பாருங்க, ஆண்டவர் அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனோட அந்த கணத்தை எடுத்து யாருக்கு விடுறாரு, ஜாஷுவாக்கு தனியா கொடுக்கல, இவன்ட்டு இருந்து கொஞ்சம் எடுத்து. இந்த மோசே எனக்கு ரொம்ப இஷ்டம் தெரியுங்களா, அவனுடைய ஆவியை எடுத்து தான் கர்த்தர் இஸ்ரவேல் மூப்பர் எழுத இருக்கும் பாரு. அதில் 2 பேர் வராதவங்களே ஆவியானவர் வரும்போது ஜாஷுவா தான் சொல்லுவார், ஆணையிடு தலைவா போய் வாயில ஜீசஸ் பிளஸ் போட்டு ஒட்டிடுறோம் ஆண்டவரேன்னு சொல்லுவா தெரியுங்களா. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தீர்க்கதரிசின்னு சொன்னா நல்லா இருக்குமே. மோசையின் ஆவியை எடுத்து கத்தரங்க வச்சிருக்கிறாரு. ஆவியில குறைவு ஏற்பட்ட பிறகு கூட மோசைக்கு அவ்வளோ பெரிய தரிசனம். எல்லாரும் சொன்னா கூட நல்லது தானே. அடுத்தது இங்கே என்ன பண்ணாதீங்களா, உன்னுடைய கணத்தை கொஞ்சம் எடுத்து யாருக்கு கொடு, ஜாஷுவா கொடு. கஷ்டமே படல பாருங்களேன். அது கடைசி 2 வருஷம் பாரு. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவா அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்துக்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். அப்படின்னா ஒரு முடிவு வர்றதுக்கு முன்னாடியே பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா, தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ரெஸ்ட். ஏன்னா நான் போன பிறகு இங்கே ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடக்கூடாது. நான் இளைப்பாறுதலுக்குள்ள போயிடுவேன், அதுக்கப்புறம் என்ன ஆகக்கூடாது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, நான் செத்தாதாண்டா தெரியும், பார்த்துருக்கீங்களா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் செத்தாதாண்டா நீங்கள்லாம் நடுத்தல நிற்பீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு அவன் மனசுக்குள்ள சந்தோஷம், நீ செத்தாதான் நாங்கள் உருப்படுவோன்னு அவன் நினச்சிப்பான். இவன் சொல்லுவான், நான் செத்தாதான். சில அம்மாமார் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, டேய் நான் செத்தாதாண்டா தெரியும். எங்கள் அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட, எங்கள் அக்கா தான் வீட்டில் சமையல் பண்ணுவாங்க. எங்கள் அக்கா இருக்கிற வரைக்கும் ஒய்ஃப் சமைச்சதே இல்லை, அவளுக்கு தெரியாது. அவளுக்கு இப்போ ஏதாவது ஒன்று சொன்னேன்னு வச்சிங்களேன், சொல்லுவாங்க, டே உனக்கு இப்போ தெரியாதுடா, நான் செத்தாதான்டா ஒரு வேளை சோத்துக்கு நீ லாட்ரி அடிப்பேன்னு. ஆனால் அர்த்தம் என்ன, மகனே என் அருமை உனக்கு எப்போ தெரியும், நான் போன ஒரு தாண்டது. ஏதாவது கற்றதுக்கு மகிமை. எங்கள் அக்கா இறந்த வெரி சேம் டே, அதுக்கு 2 நாள் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அக்கா இறக்கும்போது அவளுக்கு கடைசியாக ஒரு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஹாஸ்பிட்டலேருந்து வந்த அன்னைக்கே எங்கள் அக்கா விட நல்லா சமையல் பண்ண ஆரம்பித்தா. விதவுட் எனி அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எங்கள் அம்மா நல்லா சமையல் பண்ணுவாங்க, எங்கள் அக்கா அதுக்கு ஈக்குவலாக பண்ணுவாங்க. என் ஒய்ஃபுக்கு சுத்தமாக தெரியாது ஒன்றும். ஆனால் சமைக்கும்போது எங்கள் அக்கா எங்கள் அம்மாவுக்கு எந்த விதத்திலும் குறையாமல் எக்ஸலண்ட்டாக சமையல் பண்ணான். ஏன்னா ஆள் போன பிறகு அந்த வேக்கன்சி தெரியக்கூடாது. அதுதான் சரியான, அது அரசியலாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும். ஒரு நபர் போயிட்டாருன்னா ஐயோ அவர் போயிட்டாருன்னு அழக்கூடாது. போனால் என்ன, அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கிறாரு. அதுதான் தேவனுடைய திட்டம். அவருக்கு போனார், குழப்பம்லாம் போயிட்டார் பாருங்களேன்.
ஒரு பிரச்சனை. மோசே போகிறது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறா தெரியுங்களா? இஸ்ரவேல் மேய்ப்பன் இல்லாத மந்தியாக போயிடக்கூடாது. ஆகவே என்ன பண்ணலாம்? ஒருவன் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க. கத்த உடனே ஆளை கொடுத்துட்டார் பாருங்களேன். உன் கணத்தில் கொஞ்சம் கொடு, தாராளமாக எடுத்து கொடுத்துட்டான் பாருங்களேன். தாராளமாக எடுத்து கொடுக்கிறார். அதுதான் ஒரு சரியான பரலோக பயணத்தில் போகிற வேண்டிய அனுபவம். எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மறக்காம சால்வை கீழே போட்டு போயிட்டார்ல. ஹலோ, கொண்டு போய் மேலே என்ன பண்ணுவான்? அக்கல்ல சுருட்டி வச்சுக்கலான்னு மேலே கொண்டு போகல. இதுக்கு வேலை அங்கே இல்லை. ஆக என்ன பண்ணுவோம்? எனக்கு பின்னாடி வரக்கூடிய எலிசாவை பயன்படுத்தணும் போட்டு போயிட்டார்ல. அதே எலிசா பயன்படுத்தி யோர்தானை பிளந்தார்ல ரெண்டா. அப்படியானால் அந்த ஜேர்னி ஆஃப் ரெஸ்ட் மிக மிக அவசியமானது. சரி, நம்ம சங்கீதம் 134 வருவோம். அதில் ராக்கால ஊழியத்தை பற்றி வாசிக்கிறோம். அதாவது மினிஸ்ட்ரி இன் த நைட், இல்லைன்னா நைட் வாட்ச் என்று சொல்லுவார்கள். அதை சங்கீதம் 134 என்ன, அந்த ஆரோகண சங்கீதம் என்ன? இதோ நைட் வாட்ச். வாசிங்க தம்பி. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே. எப்ப நிற்கிறாங்க இவங்க? ராக்காலத்தில். அப்படி என்ன வித்தியாசம் ராக்காலத்தில் நிற்கிறவங்களுக்கும் பகல் காலத்தில் நிற்கிறவங்களுக்கும்? கர்த்தருடைய ஆலயம், அந்த ஆலயத்தில் பகல் காலத்திலும் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வாங்க. ஆனால் இந்த ஆரோகண சங்கீதம் எங்கே முடியுது தெரியுங்களா? அது அதை ஒரு முத்தாய்ப்பு மாதிரி சொல்லப்போனால் ஒரு ஃபினிஷிங் டச் மாதிரி எதை கொண்டு வைக்கிறாங்க? சங்கீதம் 134. அது யாரை பற்றி எழுதுகிறார் ஆவியானவர்? நைட் வாட்ச், ராக்காலத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யர்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கிற வசனம் அந்த வசனம். அந்த கருத்து என்னை ரொம்ப தொட்டது. என்னை மாற்றிக்கொண்டே வருகின்ற ஒரு அற்புதமான வசனம். பகல் காலத்தை ஊழியம் செய்கிறாங்க இல்லையா? செய்கிறாங்களா? ஆமாம். அவங்க யாருக்கு ஊழியம் பண்ணுவாங்க? மனுஷனுக்கு பண்ணுவாங்க. பாவம் பண்ண ஓடி வருவான், பாவரிவான பலி, வெட்டு குத்து, தொடை இவனுக்கு கொடு, கால் இவனுக்கு கொடு, குடலை வெளியே போடு. இதெல்லாம் யாருக்கு வேலை? தேவனுக்கு செய்கிற மாதிரி. ஆனால் யாருக்கு அது? மனிதனுக்கு பரிகாரங்கள். பாவனி பாவனி, குற்ற நிவாரணி, சமாதான பலி, போஜன பலி, பான பலி, எல்லாம் யாருக்காக? மனிதனுக்காக, மனிதன் தப்ப வைப்பதற்காக. ஆனால் ராக்காலத்தில் நிற்கிறவன் கர்த்தருக்கு மாத்திரம். நைட்டில் என்ன பண்ணுவோம்? 6 மணிக்கு மேலே எவனும் ஆலயத்துக்குள்ள வர முடியாது. அப்போ அந்த ஊழியம் யாருக்கு மாத்திரம் செய்வது? எனக்கு ரொம்ப பிடிக்கிற அந்த ஊழியம் என்னன்னா, இந்த ஊழியம் யாருக்குமே தெரியாது. பகல்ல ஆட்டை வெட்டின பாடுறா, சூப்பராக வெட்டுறான் பாடுறான் அந்த லேவியன். அவன் வெட்டினா மாத்திரம் ஆடு சத்தம் போடாது பாடுறான். அப்படி நைஸாக கழுத்தை வெட்டுவான் பாடுறான், தோலை அப்படி கிளிப்பான் பாரு. அவனை மாதிரி இது என்ன பார்க்குறாங்கல்ல, ஆட்டை வெட்டுறத, தோலை உரிக்கிறத, அதை பலி செலுத்துவதையெல்லாம் பார்க்குறாங்க. இது யாருக்கு? கர்த்தருடைய சார்பில் மனிதனுக்கு செய்கிற ஊழியம் பகல் கால ஊழியம். ஆனால் ராத்திரியில் செய்வது கர்த்தருக்கு மாத்திரம் செய்கிற ஊழியம். கர்த்தர் யாருக்கு பாராட்டுறா தெரியுங்களா? இப்போ வாசிக்கிறீங்க 1ஆம் வசனத்தை. இதோ இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நீங்க எல்லாம் இதுக்கு யாருக்கு மாத்திரம் தான் வேலை? எங்க? கர்த்தருக்கு மாத்திரம் தான் பிரைசிங். பகல்ல யாருக்கு? மனிதனுக்கு, தேவனுடைய சார்பில் மனிதனுக்கு ஊழியம். ஆனால் இரவில் யாருக்கு மாத்திரம்? கர்த்தருக்கு மாத்திரம். அவரை துதியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து. கத்த என்ன? கையில் கத்தி கிடையாது. ராத்திரி ஊழியத்தில் என்ன கிடையாது? கத்தியும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, தோலை உரிக்கிறதும் கிடையாது. அந்த பரிசுத்த கைகள் காலையில் எப்படி இருக்கும்? ரத்தக்கரை படிந்தது, அழுக்கு படிந்தது, அப்பப்போ கழுவி என்ன செய்யணும்? சரிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு ஊழியம். ஆனால் ராத்திரி நேரம் கை எப்படி இருக்கும்? பரிசுத்த கரங்கள். அது என்ன? கொலை கருவிகள் இல்லை, அதில் துதிக்கின்ற கைகள் மாத்திரமே. அந்த ராக்கால ஊழியத்தை கர்த்தர் மகிமையாய் பார்க்கிறார். கைகளை உயர்த்தி என்ன பண்ணுங்க? பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. கவனிச்சீங்களா? இவன் அவரை பிரைஸ் பண்ணா, அவர் இவனை பிரைஸ் பண்றார் பாருங்க. அழகா இருக்கு அந்த ஊழியம். இவன் என்ன பண்றான்? அவருக்கு மாத்திரம் ஊழியம் பண்றான். அவர் என்ன பண்றாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவர் என்ன பண்றாரு? உன்னை சீயோன்ல இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு வைப்பார். அப்படின்னா நைட் ஊழியம் இருக்குல்ல, கிவ் அண்ட் டேக். இவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த ராக்கால ஊழியம் செய்கிறவனை கர்த்தர் மகிமைப்படுத்துறாருல. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த ஊழியத்துக்கு பேரு அந்தரங்க ஊழியம். அந்த ராக்கால ஊழியருக்கு தெரியுங்களா? அது யாருக்கு தெரியாது? மனிதர்கள் பார்க்கிற ஊழியம் அல்ல, மனிதர்கள் பாராட்டுற ஊழியம் அல்ல, மனிதர்களுக்கு தெரிந்த ஊழியம் அல்ல. ராத்திரி 6 மணிக்கே ஆலயத்தினுடைய கதவை மூடிடுவாங்க. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது ஆசரிப்பு கூடாரம் அல்ல, ஆலயம்.
இந்த ஆலயத்தில் முன்னாடி என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு பகுதி இருக்கும். இது ஆலயம் மொத்தம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹேரோன், நாவோஸ் 2 வார்த்தை ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா? இந்த மொத்த ஆலயத்துக்கு பேர் ஹேரோன், டோட்டல் டெம்பிள். அது இதுக்குள்ள இந்த ஆலயம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் நாவோஸ். ஆலயத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. மொத்த ஆலயத்துக்கு பேர் ஹேரோன், கிரீக். இந்த ப்ராப்பர் டெம்பிள் இருக்கு தெரியுங்களா, இதெல்லாம் காம்பவுண்ட் வாழலாம், இதுக்கு பேர் தான் நாவோஸ். அவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஹேரோனுக்குள்ளே வந்திருப்பார், நாவோஸுக்குள்ளே போக முடியாது அவர். ஏன்னா அவர் லேவி கோத்திரம் அல்ல, உள்ளே போக முடியாது இல்லையா? என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் ஆலயத்தை ஆசரிப்பு கூடாமல் ஆலயத்தை கட்டின போது இந்த ஒரு ஏரியா இருக்குது தெரியுங்களா, இந்த ஏரியாவில் 3 இடத்துல இப்படி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வாசல் இருக்கும், ஆலயத்துக்குள்ளே போகிற வாசல். இந்த ஏரியா யாருன்னா கோர்ட் ஆஃப் தி ஜென்டைல்ஸ், புறவினத்து மக்கள் வருகின்ற இடம். இங்கே இந்த 3 இன்ஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குன்னு சொன்னால், எபிரேய மொழியில் மற்ற மொழி கிரேக்க மொழியில் எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், புறவினத்து மக்கள் இதை தாண்டி வந்தால் கொல்லப்படுவார்கள். எருசலேம் ஆலயத்தில் 3 இடங்கள் எழுதி வச்சுருந்தாங்க. புறவினத்து மக்கள் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க? கொல்லப்படுவார்கள். இந்த இடம் தான் யாரு? அது ஜென்டைல் கோர்ட். இதைத்தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் வியாபாரத்தலமாக மாற்றி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல தான் வியாபாரம் நடந்தது. இயேசு சுத்திகரித்தது இதை இல்லை, இதை ஹேரோனும் இல்லை, நாவோஸும் இல்லை. ஜென்டைல் கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இங்கே ஆடு மாடு விற்கிற இடமா மாற்றிட்டாங்க, மார்க்கெட். அப்படின்னா யூதன் இதை ஆலயத்துக்கு புறம்பான ஒரு இடம் வச்சுருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இதை தேவனுடைய வீடுன்னு தான் சொல்கிறார். இதையும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் நீங்கள் கல்வ கொய்யாக்கணும்னா இதல்ல, இங்கே புறஜாதிகள் வர முடியாது. இங்கேயே தான் அந்த புறஜாதிகளோட கோர்ட் என்ன பண்ணிட்டான், வியாபாரமாக மாற்றிட்டா. போய் புறஜாதிகளை இங்கே கூட நிற்க முடியாது. அது என்ன பண்ணார் இயேசு? புறஜாதிகள் வர்றதை தடுத்துட்டீங்களே. அடுத்தது இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு பகுதி இருக்கும். இந்த பகுதி தான் உமன்ஸ் கோர்ட், பெண்களுடைய அந்த கோர்ட். இதில் தான் என்ன இருக்கும் தெரியுங்களா, அந்த காணிக்கை பெட்டியெலாம் இருந்து தெரியுங்களா, இயேசு காணிக்கை பெட்டியில் உட்கார்ந்துருந்தார இந்த இடம் தான், இந்த இடம் தான் அந்த கோர்ட். அடுத்தது இங்கே ஒரு வாசல் இருக்கும். இது அவுட்டர் டெம்பிள், இது இன்னர் டெம்பிள். ஆலயத்தை 2ஆக பிரிச்சுட்டாங்க அவங்க. இது பிரகாரம், புறவினத்தோருடைய இடம். இந்த கேட் இருக்குது தெரியுங்களா, இந்த கேட் தான் அலங்கார வாசல். இதில் ஒரு கேட் இருக்குது, இங்கே தான் அந்த சப்பானி உட்கார்ந்துருப்பான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சப்பானி உட்கார்ந்தாரு, அவர் இங்கே தான் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற இடம் இந்த இடம் தான். இதுக்குள்ளே வந்தால் இங்கே என்ன கோர்ட் இருக்குது? உமன்ஸ் கோர்ட். யூத பெண்கள் இதுக்குள்ளே வரலாம். காணிக்கைகள் இதோடு தான் போடப்படும். இதுக்கப்புறம் ஒரு காரிடார். இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னர் டெம்பிள், இது அவுட்டர் டெம்பிள், இது இன்னர் டெம்பிள். இந்த இன்னர் டெம்பிள் எப்படி இருக்குன்னு சொன்னால், இதுதான் அந்த சாங்சுரி, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்கும் தெரியுங்களா, இதெல்லாம் அறைகள். இதில் இந்த பகுதி பார்த்தீங்களா, இந்த பகுதி தெரியுங்களா, இது ஆலயத்துக்கு தேவையான எண்ணெய் இருக்குது தெரியுங்களா, எண்ணெய்கள்லாம் வைக்கும். இது ஆயில் ஸ்டோரேஜ் இடம். இது இந்த பகுதி இருக்குது. இது இதில் பாதி மரங்கள், பலி செலுத்துறதுக்கு மரங்கள், விறகு எரிக்கணும் தெரியுங்களா, அது வைக்கிற ஸ்டோர். இங்கே ஒரு பகுதி இருக்குது. இங்கே குஷ்டரோகிகள் மாத்திரம் வர்றதுக்கு, யூத குஷ்டரோகிகள் மாத்திரம் வரலாங்க, இது வரைக்கும் வரலாம். இதுக்கு அந்த குஷ்டரோகிகளுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருந்தாங்க ஆலயத்தில். ஸோ இந்த அவுட்டர் டெம்பிளில் பெண்கள் வரலாம், எண்ணெல்லாம் சேகரிக்கிற இடம், விறகு சேகரிக்கிற இடம். அடுத்தது தொழுநோயாளிகள் இது வரைக்கும் வரலாம், இதுக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் இதுக்குள்ளே போனால் இங்கே இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது சனகரீப் சங்கம் இருந்தது தெரியுங்களா, ஆலயத்தினுடைய அதிகாரிகள் அவனோட இடம். இது அறை, இதெல்லாம் ரூம்ஸ், இதெல்லாம் சைடில். இந்த சன்பலாத்து தொவியா இதில் தான் என்ன பண்ணியிருப்பான் தெரியுங்களா, பொருள்களை கொண்டு வச்சிருப்பானுங்க. இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான இந்த தசம பாகங்கள், காணிக்கைகள்லாம் வைப்பாங்களே, அந்த பெட்டி அறைலாம் இங்கே தான் இருக்குது. இதில் ஒரு பகுதி யாருக்கு, இங்கே உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே இருக்கும் ஆலயத்துக்குள்ள. இது யாருக்குன்னா சனகரீப் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு. இது யாருக்குன்னா ஆசாரியர்களுக்கு.
ஆசாரியர்கள் தங்குகின்ற இடம். அது அந்த ஆராதனை நேரத்துக்கு வராங்க இல்லையா, உள்ள வர்றவங்க வந்து தன்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு, ஓய்வு எடுக்கின்ற இடம் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூத ஆண்கள் வரலாம், இதுக்குள்ள வரலாம். ஸோ இதுதான் ஆலயத்தினுடைய அமைப்பு. இப்போ இந்த ராக்கால ஊழியம் சொன்னேன் இல்லையா, பகல் கால ஊழியத்தில் இவ்வளோ நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ராக்கால ஊழியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க 6 மணிக்கு. புரியுதுங்களா? 6 மணிக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டான்னு அதுக்கப்புறம் யாரும் உள்ளே போக முடியாது. ஆனால் இந்த ஆலயத்தினுடைய பாதுகாப்புக்கு ராத்திரி ஊழியம் செய்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா 24 லேவியர்கள், 3 ஆசாரியர்கள், அடுத்தது ஒரு சீஃப் கார்டு, காவல்காரன், கர்த்தருடைய ஆலயத்தை காக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு தலைவன், அவனுக்கு கீழே அவனுடைய காவலாளிகள், சில கார்ட்ஸ். இந்த ராத்திரியில் இவ்வளவு பேர் தான் உள்ள இருப்பாங்க ஆலயத்துக்குள்ள. ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தினுக்கும் ஊழியர்களையும் போட்டிருக்க இவங்க தான். 24 லேவியர்கள் இருப்பாங்க, 3 ஆசாரியர்கள் இருப்பாங்க, ஒரு காவலர்களுடைய தலைவன், அவனுக்கு சில காவலர்கள். இவ்வளோ எங்கே இருப்பாங்கன்னா இந்த ஏரியாவில் இருப்பாங்க. நைட்டில் இதை மூடிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்குள்ளே இருப்பான், யார் இவன் என்ன செய்யறான்னு தெரியாது வெளியே. சரி, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிட் நைட், அதாவது தார்கம்னு ஒரு யூதர்களுடைய பாரம்பரிய நூல் இருக்குது, அதில் இந்த ஆலயத்தில் எப்படி இப்படிலாம் செய்வாங்கன்னு எழுதி வச்சுருக்காங்க. அதில் தான் நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மிட் நைட் இருக்கு இல்லையா, இப்போ ராக்காலத்தினுக்கும் ஊழியரையும் போட்டிருக்கு இல்லையா, எப்போன்னா மிட் நைட். மிட் நைட்டில் என்ன பண்ணுவான்னா அந்த சீஃப் கார்டு இருக்கான் தெரியுங்களா, ஈவன் அந்த இன்னர் டெம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவான். ஏற்கனவே இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உள்ளே இருக்கிறாங்க ராத்திரியில். என்ன பண்ணுவாங்க, மிட் நைட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, போய் ஈவன் அந்த கேட்டு திறப்பான். திறந்த உடனே இந்த லேவியர்கள் 2ஆக பிரிப்பாங்க, 12 பேர் 12 பேர். அடுத்தது இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க, 2ஆக பிரிப்பாங்க. 3 பேர் ஒரு பக்கம், 2 பேர் ஒரு பக்கம் பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த காவல் தலைவன், இந்த 3 பேர், இந்த 24 பேர், இந்த காவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 2 டீமாக பிரித்து, ஒரு டீம் இப்படி போகும், ஒரு டீம் இப்படி போகும். போய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அறைகள்லாம் பார்த்துட்டு வருவாங்க, எல்லாம் சரியாக இருக்குதா பார்த்துட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் இங்கே வந்து மீட் பண்ணுவாங்க தெரியுங்களா, அப்படி சொல்லுவாங்க ஆல் இஸ் வெல், எல்லாம் சரியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரை சோதரிப்பாங்க, எல்லாம் சரியாக இருக்குது. அது கர்த்தர் என்னென்ன விடிய போகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஊழியத்துக்கு ஆலயம் ஆயத்தமாக இருக்குதான்னு பார்க்குற வேலை தான் இவங்களுக்கு ராத்திரி வேலை. கர்த்தரை துதிக்கிறாங்க, பரிசுத்த கரங்களை கர்த்தர் நேராக உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இங்கே ஆசாரியர்கள் தங்கியிருக்காங்க தெரியுங்களா, இவங்களை அந்த நைட் வாட்ச் முடியும் போது என்ன பண்ணுவான்னு சொன்னால், இவங்க வந்து எல்லாம் சரியாக இருக்குது அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்க ஆசாரியர்கள் எழுந்து அவங்க குளித்து அவங்க உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஆசாரிய வஸ்திரங்களை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் பலி செலுத்தணும்ல, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆயத்தமாவாங்க. இது விடிகிற வரைக்கும் இது நடக்கும், இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா ராக்கால ஊழியர்கள் என்றால் இந்த டீம் தான். புரியுதா? புரியுது. ஆமாம், அந்த நைட் மாத்திரம் உள்ள இருப்பாங்க லேவியர்கள். அது 7 டேஸ்க்கு ஒரு முறை மாறும் அவங்களுக்கு. வழக்கமாக அந்த சீட்டு போடுறாங்க இல்லையா, ஏன்னா 24 குரூப் இருக்குது அவங்களுக்கு, ஆசாரியர்கள் குரூப்பை 24 பிரிப்பாங்க. இப்போ உதாரணமாக சகரியா அந்த லேவர் 8ஆம் குரூப், அது அபியா என்பது தாவீது காலத்தில் ஆசாரியர்கள் 24 பேர், அந்த லேவியர்கள் 24 பிரிச்சுட்டு அதில் ஒவ்வொரு குரூப்புக்கும் சீட்டு போடுவாங்க. அது 7 நாள் அந்த டியூட்டி, அந்த அஃபிஷியல் டியூட்டி நடக்கும். அந்த 7 நாள் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சகரியா உள்ளே வந்தார் இல்லையா, சீட்டு போட்டு தானே வந்தார் அவர் அபியா குரூப் 8ஆவது குரூப், 24 குரூப். ஆனால் ஒரு குரூப்லேருந்து 24 பேர் உள்ள வருவாங்க. இது நைட் வாட்சுக்கு மாத்திரம். அப்படின்னா ராக்காலத்தினுக்கும் ஊழியர்கள் சொன்னால் எல்லாரும் இல்லை, இவங்க ஒரு சின்ன கூட்டம் மாத்திரம். இவங்க செய்கிற ஊழியம் யாருக்கு தெரியும், இவங்களுக்கு உள்ளே இருக்கும். இங்கே ரெடியாக இருந்தீங்களா ஆசாரியர்கள், அடுத்த நாள் ஊழியத்துக்கு இந்த சனகரீப் சங்கம் இருக்குது தெரியுங்களா, அதில் ஒரு சாண்ட்ரின் உள்ள இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணி நாளைக்கு விடிஞ்ச பிறகு என்னென்ன ஊழியம் பண்ணணும் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க. இப்போ தான் அப்படின்னா இந்த ராக்கால ஊழியம் என்பது கத்தனை தெரியுங்களா, மிக எளிமையானது. பகல் கால ஊழியம் வெளியரங்கமான ஊழியம், ராக்கால ஊழியம் வந்து அந்தரங்கமான ஊழியம். இந்த அந்தரங்கமான ஊழியத்துக்கு தான் வசனம் போட்டிருக்குது, இவங்க கத்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவன் என்ன பண்ணுறாங்க, தேவனை பிளஸ் பண்ணாங்கன்னு இருக்கும். கத்தரை ஸ்தோத்தரித்தார்களுக்கு நமக்கு தமிழில் ஸ்தோத்திரம், ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது தெரியுங்களா, தே பிளஸ் த லார்ட்.
இவங்க அவரை பிளஸ் பண்ணா அவர் என்ன பண்றாரு, இவங்களை பிளஸ் பண்றாரு. அப்படின்னா அந்தரங்க ஊழியத்தை குறித்து தேவனுடைய அந்த பார்வை வித்தியாசமானது. ரோமர் 12:11 நாம் வாசிப்போம் இல்லையா? ரோமர் 12:11 கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள் என்று வித்தியாசம். ஹலோ, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள், அடுத்தது கர்த்தருக்கு ஊழியம். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? கர்த்தருக்காகனா மனுஷனுக்கு, கர்த்தருக்காக அப்படின்னா மனுஷனிடத்துல போய் செய்யப்படுகிற ஊழியங்கள். கர்த்தருக்குன்னா அவருக்கு டைரக்டா செய்யப்படுற ஆராதனை. மிக எளிமையானது. கர்த்தருக்காக பகல்கால ஊழியம், கர்த்தருக்கு ராக்கால ஊழியம். கர்த்தருக்காக என்பது என்ன? பகல்கால எல்லாரும் பார்த்துருக்க செய்வது. ஆடை வெட்டினா என்ன கிடைக்கும்? ஒரு தொடையாவது கிடைக்கும் ஆசாரியனுக்கு. கோலம் வந்தால் என்ன கிடைக்கும்? தசமமாக அவனுக்கு கிடைக்கும். எல்லாம் போக்காடு சமூகத்தை பற்றி மேஜத்தை வச்சு என்ன ஆகும்? ஓய்வு நாளில் 12 அப்பத்தை எடுத்து வெட்டிலாம் உள்ளே இருக்கிறவங்களாம் கத்த சமூகத்தை உட்காந்து தின்னறலாம். அதை அப்படின்னா பகல்கால ஊழியத்தில் என்ன கிடைக்கும்? கர்த்தருக்காக செய்கிற ஊழியம். ராத்திரி செய்வது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். லூக்கா 17:7-10 வரை. சமீபத்தில் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் ஊழியர்களுக்கு 2 நாள் இந்த கிளாஸ் எடுத்தேன். லூக்கா 17:7-10 வரைக்கும். ஒன்று கர்த்தருக்காக ஊழியம், மற்றது கர்த்தருக்கு ஊழியம். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன், உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரர் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமானவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? நான் தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானா? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். என்ன சொல்லணுமா? காலையிலிருந்து என்ன செய்கிறார்? வயலை உழுதார், மந்தையை மேய்த்தார், மாலையில் வீட்டுக்கு வர்றார். காலையில் 6 முதல் மாலை 6 வரைக்கும் உழுதார், மேய்த்தார். மாலையில் 6 மணிக்கு வர்றாரு. எஜமான் என்ன சொல்கிறாரு? வாப்பா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண பாராட்ட மாட்டான். மாறா என்ன செய்வான்? நீ போய் உணவை ஆயத்தம் பண்ணி எனக்கு ஊழியம் செய். அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரை செய்தது என்ன? கர்த்தருக்காக செய்த ஊழியம். அதாவது எஜமானுக்காக செய்த வேலை. என்ன வேலை? வயலை உழுதான், மந்தையை மேய்த்தான். எஜமானுடைய தான் அது. இப்போ எஜமானுக்கு என்ன இருக்குது? வயல் இருக்குது, மந்தைகள் இருக்குது. இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணான்? காலையில் போய் வயலை உழுதான். அவன் வயலாது, எஜமானுடைய வயல். அப்போ யாருக்கு தான் வேலை செய்கிறான்? எஜமானுக்காக வேலை செய்கிறான். அடுத்தது என்ன இருக்குது? அவனுக்கு மந்தை இருக்குது, அதை மேய்க்கிறான். இப்போ காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன பண்ணிட்டான்? எஜமானுக்காக வேலை செய்து விட்டான். இப்போ வீட்டுக்கு திரும்பி வரும்போது எஜமான் என்ன சொல்கிறான்? நீ போய் உன் அறையை கட்டி கொண்டு உணவை ஆயத்தம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணு? எனக்கு ஊழியம் செய். அப்படின்னு அவர் என்ன கேட்கணும்? ஏப்பா காலையிலேருந்து சாயங்காலம் உனக்கு தானே ஊழியம் பண்ண, நீ எனக்கு ஊழியம் பண்ணல, எனக்காக ஊழியம் பண்ண. இப்போ என்ன பண்ண? டைரக்டாக எனக்கு செய். பகல் கால ஊழியம் என்ன? கர்த்தருக்காக செய்கிற ஊழியம். எல்லாருக்கும் தெரியும், பாராட்டுகள் உண்டு, வெகுமதிகள் உண்டு, காணிக்கைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் ராக்கால ஊழியத்துக்கு யார் தான் அவனுக்கு கொடுக்கணும்? கர்த்தர் தான் சீயோனிலிருந்து அவனை ஆசீர்வதிக்கணும். பகல்கால ஊழியம் செய்கிறவனுக்கு இஸ்ரவேல் அவனை ஆசீர்வதிக்கும். ஆனால் ராத்திரி ஊழியம் செய்தால் இஸ்ரவேலின் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். இந்த ஈசா கிட்ட யாக்கோபு ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிடுவார் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுதாங்களா, வானத்தின் பனி பூமியின் சாரம்னு ஆசீர்வதிப்பார். அவர் வாங்கிட்டு போன பிறகு ஏசா வந்து அழுவான், தகப்பனே எனக்கு ஒன்றுமே வைக்கலையா? அப்போ என்ன பண்ணுவான் தெரியுங்களா? பூமியின் சாரம் வானத்தின் பனிம்பான். யாக்கோபுக்கு சொல்லும்போது வானத்தை முன்னடியாக வைத்து பூமியை 2வது சொல்லுவார். வாசிங்க அந்த ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28 வாசிங்க தம்பி. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. என்ன 28 என்ன வாசிக்கிறோம்? வானத்தின் பனி, அடுத்தது பூமியின் கொழுமை.
அப்படின்னா ப்ரியாரிட்டிகள் எது வருது? வானத்தின் ஆசீர்வாதம் முதல்ல, அப்புறம் பூமியின் ஆசீர்வாதம். 39 வாசிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு யாருக்குன்னா ஏசாவுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும். கவனிச்சிங்களா? இந்த ஆர்டர் ப்ரியாரிட்டி மாறுது பாருங்களேன். யாக்கோபுக்கு வானத்தின் பனி முதல்ல, அப்புறம் பூமியின் சாரம். ஆனால் ஏசாவுக்கு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அப்படி திருப்புறாரு பாருங்களேன். உனக்கு ப்ரியாரிட்டி எது? பூமியின் சாரம், அடுத்தது உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். அப்படின்னா இந்த ப்ரியாரிட்டி மாறுது பாரு. ரெண்டும் ஒன்று மாதிரி தான் தெரியும். பார்த்தா பின்னாடி நாளில் பாருங்க, யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கிறாங்கல்ல, சந்திக்கிறாங்களா? சந்திக்கும் போது யாக்கோபு அவனை சாந்தப்படுத்துவதற்கு நிறைய பொருளை கொடுத்து அனுப்புவான் தெரியுங்களா? அப்போ அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? எனக்கு போதுமானது உண்டும்பார். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் எடுங்க, 11 வாசிக்க தம்பி. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. அவனுக்கு என்னெல்லாம் உண்டுமா? வேண்டியதெல்லாம் உண்டு. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. இல்லையா, அதுக்கு முன்னாடி வாசிக்கணும். 9ஆம் வசனம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. அவருக்கு என்ன உண்டு? போதுமானது. இவருக்கு என்ன? எல்லாம் உண்டு. அவனுக்கு என்ன? தொட்டுக்கோ தொடச்சுக்கோ தான். இவனுக்கு அப்படி இல்லை. ஐ ஹவ் ஆல். அவருக்கு என்ன? இனஃப். எனக்கு போதுமானது. அது என்ன? போதும், இன்னைக்குள்ளது எனக்கு போதும். ஆனால் இவருக்கு எடுத்துங்களா, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த ஆர்டர், வானத்தின் ஆசீர்வாதம் முதல்ல இருந்து பூமியின் ஆசீர்வாதம் ரெண்டாவது வந்தால் அவனுக்கு என்ன உண்டு? வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆனால் பூமியின் ஆசீர்வாதம் அப்புறம் வானத்தின் பணி என்றால் என்ன தெரியுங்களா? போதுமானது. அப்படியே காலங்கள் ரொம்ப சஸ்டெயின் பண்ணிட்டு இருப்பானே தவிர என்ன செய்ய மாட்டான்? அந்த சாவரினிட்டி வராது. அவன் உயர்ந்து நிற்கிற அந்த அனுபவம் வரவே வராது. அதனால பகலில் ஊழிஞ்சதுக்கும் ராத்திரி ஊழிஞ்சது. அதனால ராத்திரி 12 மணிக்கு பைபிள் தூட்டி கிளம்பிடாதீங்க ஊழியம் பண்ண போறேன்னு, அது அர்த்தம் இல்லை. ராத்திரி ஊழியனா தானே எந்த மனிதனுக்கும் தெரியாமல் நம்ம கர்த்தருக்கு செய்யறோம் தெரியுங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாதர் பெர்க்மேன்ஸ் வச்சு ஒரு மீட்டிங் திருவட்டியூரில் ஒரு கல்யாண மண்டபத்தை நடத்தின போது ஃபாதர் வர லேட் ஆகிட்டு, அப்போ நாங்கள் ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபாதர் ரொம்ப லேட்டாக வந்தாங்க அன்றைக்கி. அடுத்த நாள் அவங்க வெளிநாட்டுக்கு இங்கே போகணும். அது விசா ஏதோ ப்ராப்ளத்தினால அவங்க லேட் ஆகிட்டாங்க. வந்தபோது நாங்கள் ஒர்ஷிப் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் ஃபாதர் வந்து கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க நடத்தினாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு அற்புதமாய் பிரசங்கம் பண்ணார் ஃபாதர். அந்த அளவுக்கு வசனத்திலிருந்து மிக அற்புதமாய் பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு கடைசி முடிக்கும்போது சொன்னார், என்னை போன்ற ஆண்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியிலே கிடச்சிடும். எல்லாரும் நல்லா பாடுறீங்க, எல்லாரும் நிறைய பாட்டு எழுதுறீங்க, இந்த பாராட்டுகள் இங்கே கிடச்சிடும். ஆனால் இந்த மாதிரி தம்பிங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் மேலே இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் உலகத்துக்கு தெரியாது. ஆனால் இவங்க கர்த்தருக்கு பயன்படுறதை பார்த்து அவர் சொன்னார், நான் வந்தபோது அவங்க பாடிட்டு இருந்தபோது அந்த அபிஷேகத்தை பார்த்து நான் மலைச்சு போய் நின்னேன். இப்படி சாதாரண யார் பேர் தெரியாத ஜனங்களை கூட இவ்வளோ தூரம் ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா நான் ஆச்சரியப்பட்டேன். அப்படின்னா நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பகல் ஆசீர்வாதம், கர்த்தருக்காக செய்கிற ஆசீர்வாதம் வருது. ஆனால் அது உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் அந்த ராக்காலத்தில் நிற்கிறான் தெரியுங்களா, அவன் ஊழியம் வித்தியாசமானது தான். பைபிளில் நிறைய பேர் பார்க்க முடியும். உங்களுக்கு அந்தரங்க ஊழியம்னா எனக்கு முதல்ல ஞாபகம் வருது யாகேல் தான். யாகேல் தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வரும். யோபு 39ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது, வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ. யாகேல் என்று பேருக்கு அர்த்தம் என்ன? வரையாடு, மவுண்ட் ஷீப். அந்த வரையாட்டின் தன்மை என்ன? கொஞ்சம் வாசிங்க தம்பி. யோபு 39 1 முதல் 4 வரை. வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ. வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ. மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ. அவைகள் சினைப்பட்டிருந்து. அவைகள் என்ன பண்ணுமா? வரையாடுகள் என்ன பண்ணுமா? சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ. அதாவது என்ன அர்த்தம் சொன்னா, அந்த வரையாடு என்ன பண்ணாது? ஒவ்வொரு மாசமும் டாக்டர் செக்கப்புக்கு வராது. சரியா? அது பாட்டுக்கு என்ன பண்ணும்? கன்சீவ் ஆனோடனே நேரம் மலையில உச்சிக்கு போயிடும். அங்கே போய் என்ன பண்ணும்? தனித்து காத்திருக்கும். அது அந்த காலம் வரைக்கும் என்ன செய்ய தெரியுங்களா, அது கஷ்டப்பட்டு தன்னுடைய கர்ப்பப்பையில் அந்த குட்டியை வளர்க்கிறது. அது வளர்த்த பிறகு அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு. அது எப்படி அந்த குட்டியை ஈண்டெடுக்குதுன்னு ஆவியான எழுதாப்பாங்க. அது நொந்து குனிந்து குட்டியை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். என்ன செய்யுமா? தன் வேதனையை நீக்கிவிடும். நம்ம ஆளுன்னு ஆத்மாவை கத்தருக்குள்ள கொண்டு வந்தவங்க வேதனையை மறக்கிறதே இல்லை.
நான் உபவாசம் பண்ணனா, நான் ஜெபம் பண்ணனா, நான் அவனுக்கு இது பண்ணனா, நான் அவனுக்கு அதை பண்ணனா, எவ்வளோ பண்ணேன், அவன் தொல்லை தூக்கி சுமந்துறேன், பாவி ரட்சிக்கப்பட்டோன்னு என்னை எட்டி உடச்சிட்டானே, காடை கடிச்சிட்டானே, இப்படி சொல்லி திரியிறோம்ல. ஏன்னா அந்த வேதனையை நாம மறக்கலை. ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமம். ஆனால் அந்த பெற்ற தாய் வந்து அந்த வலியை நினச்சிட்டே இருந்தான்னு வச்சிங்களேன், அவள் வாழ்க்கையில் பொழுது பார்த்தா அவனை பெத்தனே, அவனை வளர்த்தனேன்னு அப்படி திட்டிகிட்டே உட்காந்துருப்பான். அதை மறந்தால் தான் என்ன பண்ணுவா தெரியுங்களா? அவள் ஒரு தாய் என்ற இடத்தை எப்போ அடைவான்னு சொன்னால் அந்த வேதனையை மறந்தாதான். வேதனையை நினச்சிட்டு இருந்தால் என்ன ஆகட்டும்னு சொன்னால் அவள் தாயாக இருக்க முடியாது. சரி, திறந்து வாசிங்க தம்பி. அவைகளின் குட்டிகள் பலத்து, அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து, வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமற் போய்விடும். அவங்க அண்டைக்கு என்ன பண்ணாது? திரும்பி வராமல் போயிடுமா. அதுக்காக ஆடு என்ன பண்ணாது? உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காது. பெத்த அது வளர்ந்தது, வனத்திலே பலப்பட்டது, அவ்வளோதான், அது போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்? நான் திரும்பவும் ஒரு குட்டியை ஒரு சினைப்படுவேன், அப்புறம் குட்டியை பெறுவேன், அதை வளர்ப்பேன், அதை அனுப்பிடுவேன், அவ்வளவுதான். அது ஈனும் காலமும் தெரியாது, அது எப்படி பிரசவிக்கணும் யாருக்கும் தெரியாது, அந்த குட்டி எப்படி வளர்த்ததுன்னு தெரியாது. அது போன பிறகு அது புலம்புவதையும் யாரும் பார்த்ததில்லை. இன்றைய ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஒரு அந்தரங்க ஊழியம் இருந்தால் ஆவிக்குரிய வகை என்றைக்கோ மகிமையான அனுபவத்தை கடந்து போயிருக்கும். இன்னும் பைபிளில் நிறைய இப்படிப்பட்ட ஆட்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பர்னபா ஆறுதலின் மகன் என்று அவருக்கு பெயர். ஆனால் அவர் எப்படிப்பட்டதான் அந்தரங்க ஊழியத்தில் நம்பர் 1 மினிஸ்டர் யாருன்னா பர்னபாஸ் தான். பரிசுத்த பவுல் சபைக்குள்ளே வந்தபோது அவரால் உபத்திரவம் வருதுன்னு சபை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவருக்கு டிக்கெட்டை வாங்கி கொடுத்து ஏதாச்சும் ஊருக்கு போய் சேர்ப்பான்னு துரத்தி விட்டாங்க. ஆனால் பர்னபாவுக்கு ஊழியத்தில் கர்த்தர் வாசலை திறந்த போது தர்ஷியூஸ்க்கு போய் அவரை கூட்டிகிட்டு வந்து ஊழியம் பண்ண வைப்பார். தள்ளப்பட்ட ஒரு பவுலை இன்னைக்கு வேதத்தை எழுதி வேதத்தில் சிறந்த ஒரு தேவ மனுஷனாக எடுத்த காரணம் யாருன்னா அந்த பர்னபா. ஆனால் அந்த பர்னபா யாருக்கும் தெரியாது. பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பிரச்சனை வந்தபோது மார்க்கு தள்ளப்பட்டார். ஆனால் அந்த பர்னபா அந்த மார்க்கை அழைத்து கொண்டு போய் அவனை நன்றாக உருவாக்கி ஒரு மார்க்கு நற்செய்தி எழுதுன மாற்றிட்டார். எந்த பவுல் அவன் வேண்டான்னு சொன்னாரோ அவரே பின்னாடி சொல்றார், அந்த மார்க் எனக்கு அதிக பிரயோஜனம் உள்ளவன் என்று மாற்றி விட்டார். ஆனால் அந்த பர்னபா என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஊழியங்களில் என்ன வேண்டும் அப்படின்னா இந்த அந்தரங்க ஊழியம், இன்னும் சொல்ல போனா ராக்கால ஊழியம், கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த இடம்தான். ஆனால் இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் உலகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு உலகத்தால் பாராட்டப்பட்டு உலகத்தால் மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறோம். அந்த ஜேர்னி ஆஃப் ரெஸ்டோட கடைசி பகுதி என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் ராக்காலத்தில் நிற்கும் ஊழியர்களாக இருக்க வேண்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஈபி வந்துட்டே இருக்குதுல்ல, மின்சாரம் வந்துட்டே இருக்குல்ல, என்னைக்காவது ஒரு ஃபோன் பண்ணி அந்த ஈபி ஆசாமியை பாராட்டி இருக்கிறோமா? ஹலோ, பவர் கட்டானா ஃபோன் பண்ணி அவன் எடுத்து இவ்வளோ கீழே வச்சிருவான் பார்த்துருக்கீங்களா? இவன்ட்டு திட்டு வாங்க முடியாதுன்றது கீழே வச்சிடறாங்களே, நம்ம கொடுக்குற குறைச்சிருது. என்னைக்காவது அது ஒழுங்காக ஓடும்போது பாராட்டி இருக்கிறோமா? இல்லை. தண்ணி ஒழுங்காக வீட்டில் டேப்பில் வருதில்ல கார்பரேஷன் வாட்டர், என்னைக்காவது ஒரு ஃபோன் பண்ணி அவனுக்கு நன்றி சொல்லியிருப்போமா? வரலன்னா அவனை நாயை பேன்னு எவ்வளோ திட்டுறோம். அதாவது இந்த அந்தரங்க ஊழியருக்கு தெரியுங்களா, அது வந்து எப்போ நிற்குதோ அப்பதான் தெரியும் அந்த வழி. அது செயல்பட்டு கொண்டு இருக்க வரைக்கும் யாரும் பாராட்ட மாட்டாங்க. அப்படின்னா இந்த ஜேர்னி ஆஃப் ரெஸ்ட் நாம் கற்றுக்கொண்ட கடைசி பாடம் என்ன தெரியுங்களா? நீங்கள் நானும் ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்ன இருக்கணும் தெரியுங்களா? யார் பாராட்டினா பாராட்டாம போனா என்ன, என்னுடைய வேலை எங்கள் அப்பாவை மகிமைப்படுத்துவது. அதை மாத்திரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பைபிளில் அந்த வார்த்தை அந்த பேர் சொல்லப்பட்ட முதல் இடம் தெரியுங்களா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் என்று சொல்லப்பட்ட முதல் இடம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம். ஆதியாகமம் 14:18 முதல் 20 வரை ஆபிரகாம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு ஏதோ கைகளை உயர்த்துகிறேன். அதுக்கு என்ன? சோதோமின் ராஜா கொடுக்கிறான், வேணாண்டா இது எனக்கு வேண்டாம், நாளைக்கு நீ சொல்லி காட்டுவ, ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் நீ சொல்லுவ, ஆகவே நான் உங்ககிட்ட கையை உயர்த்த மாட்டேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன்னு சொன்னார்ல. கணித்துக்கொள்ளுங்க, வீட்டில் போய் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு இவர் மெல்கிசேதை கொண்டு வந்து அப்பமும் திராட்சரசம் கொடுத்தா தெரியுங்களா? அதில் உள்ள ஆசீர்வாதங்களை யாரும் கணக்கிட்டு பார்க்க முடியாது. வெறும் அப்பம் திராட்சரசம் மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் உள்ள கொஞ்சம் போய் பாருங்க, அந்த அப்பமும் திராட்சரசம் கொடுக்கிற மேன்மைகள் உயர்வு. ஆகவே ராக்கால ஊழியம் செய்யறான் தெரியுங்களா? யாருக்கும் தெரியாம அந்த ரங்கத்தில் எனக்கே ஆண்டவர் இருக்கும்.
அதுக்காக வெளியே கொண்டு வருகிற ஒரு காலம் உண்டு, கர்த்தர் மறைத்து வைக்கிற ஒரு காலமும் இருக்குது, உயர்த்தி நிறுத்துகிற ஒரு காலமும் இருக்குது. கர்த்தருடைய கரங்கள் உயர்த்தணுமே தவிர நாம உயரணும்னு சொல்லி போராடக்கூடாது. நாம் கர்த்தருக்குள் மறைந்திருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான இளைப்பாறுதலுக்குள்ள, உலகத்திலும் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு, உன்னதத்திலும் இளைப்பாறுதல் உண்டு. மாத்திரமல்ல, வாழும்போது நாம் இளைப்பாறுதல் பெறவங்கள மற்றவங்களுக்கு நாம் இளைப்பாறுதலாக மாற்றப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.